கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நேரத்தில் ஆவியிலே எளிமை, ஆவியிலே நொறுங்குண்ட நிலைமை, இவைகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட தாவீது ராஜா எழுதின 34ஆம் சங்கீதம் 18வது வசனத்தில் அவர் ஒரு கடினமான சூழ்நிலையில தன்னுடைய அபிமெலேக்கு வேஷமாறி அவன் தப்பித்து பைத்தியக்காரனைப்பில் சுற்றி கொண்டிருக்கிற வேளையில அவனுடைய நிலைமை மிகவும் நொறுங்கின நிலையில் இருந்தது. அவனுடைய ஆவி தோய்ந்து போன நிலையில் இருந்தது. அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில இருந்தான். அப்படிப்பட்ட நிலையில தான் அவன் தேவனை நோக்கி அவன் முறையிடுகிற காரியங்கள்ல நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட இருதயங்களை ரட்சிக்கிறார். யார் அவர் ரட்சிக்கிறாரு, யாரை அவங்க காப்பாற்றுகிறார் என்று பார்க்கின்ற வேளையில யாரெல்லாம் ஆவியிலே நொறுங்குண்டு அவர்கள் நெருக்கப்பட்டு எளிமையான ஆவிக்குள்ளான வாழ்க்கையில எளிமையா இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். தாவீது ராஜா இந்த உண்மையை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொண்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய ஆவியிலே நாம் எளிமையாக இருப்போம் என்று சொன்னால் நம்மை பாக்கியவான்கள் என்று சொல்லுவதோடு கூட ரட்சிக்கவும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று இந்த பகுதியில் பார்க்கிறோம். இந்த வசனம் இந்த நாளுக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனமாக வார்த்தையாக இருக்க ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில கூட தாவீதினுடைய அனுபவம் எங்களுடைய அனுபவமாக மாறி, ஆண்டவரே இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நாங்கள் எப்பொழுதும் ஆவியில நொறுக்கப்பட்டவர்களாக நொறுங்குண்டவர்களாக காணப்பட கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.